ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வந்து டாப் எப்படி டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வந்து ஸ்லீவ் டிச் பண்ணிக்கலாம். நல்ல துணியில் வந்து லைனிங்கை மேலே வச்சுட்டு டிச் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே திருப்பி ஃபஸ்ட்டு வந்து பதிவு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து சுற்றி அடிக்கணும். ஃபுல்லாக வந்து ஸ்லீவை சுற்றி வந்து ஃபுல்லாக டிச் பண்ணி எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற தேவையில்லாத பிசுறு எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைடில் இருக்கிற அந்த இது வந்து இருக்கட்டும், ஏன்னா நம்ம கை ஜாயின் பண்ணையில் எதுக்கும் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் வச்சுக்கலாம். ரெண்டு ஸ்லீவையுமே வந்து இது போல் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறணும். நமக்கு வந்து கரெக்டான அளவு வந்து ஸ்லீவ் வந்து 16 இன்ச்சு போக மிச்சம் இருக்கிற தேவையில்லாத பிசுறு எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டு 16 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கிறணும். ரெண்டு ஸ்லீவ்லையுமே மார்க் பண்ணி இது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து முன்பக்கம் எப்படி டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். டாப்பில் வந்து ஒரு லேஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அதை வந்து கரெக்டாக நடுவில் வச்சு வந்து ஒரு டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதை தனியாக பிரித்து வச்சுருந்தோம். அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த லேஸை இந்த மாதிரி வந்து கரெக்டாக நடுவில் வச்சு டிச் பண்ணிக்கிறணும். கொஞ்சம் நடுவில் இருக்காங்கிறத கரெக்டாக பார்த்துக்கணும், ஏன்னா பொண்ணெலாம் வச்சிடக்கூடாது. அடுத்து வந்து கழுத்துக்கு வந்து நம்ம வந்து ஒரு 6.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். 6 இன்ச்சே கரெக்டாக இருக்கும். இது டபுள் எக்ஸல் டாப்புனால 6.5 இன்ச்சு வச்சுக்கிறோம். 6.5 இன்ச்சு வச்சு ரவுண்ட்லாம் பண்ணி எடுத்துக்கிறோம். இதை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஷோல்ட்ரு வந்து 4 இன்ச்சு வச்சுருக்கோம். இப்போ வந்து நல்ல துணி மேலேயே வந்து லைனிங்கை வந்து மேலே வச்சுட்டு கழுத்தை சுற்றி டிச் பண்ணி எடுத்துக்கிறோம். கரெக்டாக வந்து இது நடுவில் செட் ஆகுதாங்கிறத நல்லா பார்த்துக்கிறணும். அந்த லேஸுமே வந்து கரெக்டாக கழுத்துக்கு நடுவில் வரணும். அது மாதிரி வந்து கரெக்டாக பார்த்துக்கிட்டு கரெக்டாக வச்சு மெதுவாகவே தைச்சி வரணும். அப்போ தான் வந்து நல்லா நீட்டாக வரும். இந்த மாதிரி வந்து சுற்றி வந்து கழுத்தை சுற்றி வந்து அடித்து எடுத்துக்கிறணும். பொறுமையாகவே பண்ணலாம். கழுத்தை சுற்றி அடிச்சுட்டு அந்த உள்ளே உள்ள அந்த தேவையில்லாத பீஸில் கட் பண்ணிவிட்டு சுற்றி வந்து கட்டிங் பண்ணிட்டு அப்படியே உள்ளே திருப்பிடலாம். உள்ளே திருப்பிட்டு வந்து நம்ம பதிவு தையல் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா உள்ளே வந்து பிசுரெல்லாம் இல்லாமல் நல்லா இழுத்து பிடிச்சிட்டு கரெக்ட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா வந்து பதிவு தையல் போட்டுக்கிறணும். எங்கேயுமே சுருக்கம் வராமல் பார்த்துக்கிறணும். நல்லா வந்து எல்லாமே கரெக்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வந்து லைனிங்கை சுற்றி வந்து ஃபுல்லாக வந்து டிச் பண்ணி எடுத்துக்கிறணும். எல்லா பக்கமுமே வந்து ஃபுல்லாகவே டிச் பண்ணி எடுத்துடணும். இது மாதிரி ஃபுல்லாக டிச் பண்ணி எடுத்துகிட்டு தேவையில்லாத பிசுரெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கீழேயும் வந்து மடிச்சுக்கிறணும். நல்ல துணியிலையும் கொஞ்சம் 2 மடிப்பு மடித்து தைச்சிடணும். அதே போல் வந்து லைனிங்லேயுமே வந்து நம்ம 2 மடிப்பு மடித்து தைச்சிடணும். அப்போ தான் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. லைனிங்கையுமே மடித்து தைச்சிடணும். அந்த மாதிரி தைச்சிட்டு தேவையில்லாத பிசுரெல்லாம் அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறணும். இப்போ வந்து நம்ம பைப்பிங் பண்ணணும். கழுத்துக்கு வந்து பேண்ட் துணி வச்சு வந்து பைப்பிங் பண்ணிக்கலாம். கிராஸ் பீஸ் எடுத்துக்கிட்டு 1.5 இன்ச்சு கிராஸ் பீஸ் எடுத்துக்கிட்டு ஒன் சைடில் மடிச்சு அடிச்சிருக்கோம். இப்போ கழுத்துக்கு மேலே வச்சு அந்த பிசுறு இருக்கிற பக்கத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு சுற்றி வந்து அடித்து எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி சுற்றி மெதுவாகவே தான் அடிக்கணும். சரசரன்னு வந்தோம்னா கோணலாக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து நீட்டாக எடுத்து வச்சுக்கிறணும். வச்சுட்டு இப்போ வந்து தேவையில்லாத பிசுரெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே திருப்பி அழகாக பைப்பிங் பண்ணிட்டு தைச்சி வரணும். கரெக்டாக ஒரே லெவலாக இருக்கிற மாதிரி உள்ளே திருப்பிக்கிறணும். இந்த மாதிரி வந்து பொறுமையாகவே செய்யுங்க. அப்போ தான் நீட்டாக வரும். பைப்பிங் வந்து நமக்கு நீட்டாக கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் தைக்கணும். அவ்வளோதாங்க, நம்ம பைப்பிங் பண்ணியாச்சு. முன்பக்கம் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. தேவையில்லாததெல்லாம் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து பின்பக்கம் வந்து நம்ம 7.5 இன்ச்சு கழுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் இறக்கமாக கட்டிருக்கனால 7.5 இன்ச்சு வச்சுட்டு ரவுண்ட் பண்ணியிருக்கோம். அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு பின்பக்கம் வந்து அதே போல் நல்ல துணி மேலே லைனிங்கை வச்சுட்டு உள்ளேயே நம்ம வந்து ஒரு கிராஸ் பீஸ் வச்சு தான் தைக்கிறோம். அப்போ தான் வந்து பின்பக்கம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நமக்கு கிடைக்கும். அதனால் வந்து உள்ளேயே வந்து நம்ம கிராஸ் பீஸ் வச்சுட்டு கழுத்தை சுற்றி வந்து பொறுமையாக டிச் பண்ண வேண்டியது தான். இந்த கிராஸ் பீஸ் வச்சோம்னா நல்லா நமக்கு கழுத்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக தான் அந்த கிராஸ் பீஸ் வச்சுருக்கோம். இப்போ சுற்றி கட் பண்ணிவிட்டு உள்ளே திருப்பிட்டு பதிவு தையல் போடுறோம். சுற்றி வந்து கண்டிப்பாக கட் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து நமக்கு உள்ளே திருப்பி பதிவு தையல் போடையில் நல்லா நீட்டாக ரவுண்டாக கிடைக்கும். இப்போ இதையும் வந்து லைனிங் வச்சு உள்ளே ஃபுல்லாமே சுற்றி அடிச்சிடணும். அதே போல் கீழேயும் மடித்து அடிச்சிடணும். லைனிங்கையும் மடித்து அடிச்சிடணும். இப்போ வந்து பின்பக்கம் வந்து இதே முன்பக்கம் எப்படி மடித்து அடித்தோமோ அதே மாதிரி வந்து கீழேயுமே மடித்து அடித்து எடுத்துக்கிறணும். லைனிங்லேயுமே மடித்து எடுத்து வச்சுக்கிறணும். இந்த மாதிரி வந்து மடித்து எடுத்துக்கிறணும்.
அவ்வளோதாங்க, பின்பக்கம் ரெடி ஆயிடுச்சு. பின்பக்கம் கழுத்தில் வந்து ரெண்டாவதாக ஒரு தையல் போட்டுக்கலாம். அப்போ தான் நீட்டாக இருக்கும். ஒரு அரை இன்ச்சு கேப் விட்டு நீங்கள் ரெண்டாவதாக தையல் போட்டுக்கலாம். அடுத்து 2 பார்ட்டையும் வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். நல்லா அரை இன்ச்சுக்கு வந்து நல்லா முடிச்சு போட்டு 2 தையல் போட்டுக்கலாம். 2 ஷோல்டருமே அதே போல் வந்து டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக வச்சுக்கோங்க. ஷோல்டர் முந்தல் பிந்தல் வராமல் கரெக்டாக வச்சுக்கிட்டு 2 தையல் போட்டு நல்லா எடுத்துக்கோங்க. அப்படியே திருப்பிக்கிட்டு மேலே வந்து ஒரு பதிவு தையல் போட்டுக்கலாம். இந்த பதிவு தையல் போட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், அதுக்காக போட்டுக்கிறோம். இப்போ ஷோல்டர் வந்து 3.5 இன்ச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கிறோம். 3.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணலாம். ஸ்லீவில் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அந்த மார்க்கிங் ஒன்றா வச்சுட்டு அப்படியே சுற்றி ஸ்லீவ்ஸ் ஜாயின் பண்ண வேண்டியது தான். இந்த மாதிரி வந்து ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ண வேண்டியது தான். 2 பக்கமாகவே அந்த பக்கமாக திருப்பிட்டு அடுத்த சைடையும் இதே போல் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்க வேண்டியது தான். இன்னும் ஒரு தையல் வந்து அந்த லாஸ்ட்டில் இருந்து இந்த எண்டு வரைக்குமே வந்து நம்ம ஒரு தையல் போட்டு வச்சுக்கிறணும். இந்த மாதிரி 2 தையல் போட்டுடணும் ஸ்லீவுக்கு. 2 ஸ்லீவுமே வந்து இதே போல் வந்து நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கிறணும். அதே போல் தான் அந்த ஸ்லீவ் எப்படி டிச் பண்ணணுமோ அதே தான் மார்க்கிங் மேலே வச்சுட்டு இந்த ஸ்லீவையும் வந்து அதே போல் ஒரு அரை இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கிறணும். ரொம்ப ஓரத்தில் போடக்கூடாது. 2 தையல் ஸ்லீவில் போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிறணும். இப்போ வந்து நம்ம அளவு எவ்வளோங்கிறத அளவு டாப் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அளவு டாப் வச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த அளவுக்கு வந்து பிடிச்சி விட வேண்டியது தான். கரெக்டாக ஆம்கோல் பகுதியில் ஒரு மார்க்கிங், நடுப்பகுதியில் ஒரு மார்க்கிங், அப்புறம் எண்டில் ஒரு மார்க்கிங், அந்த மாதிரி பண்ணிக்கணும். அப்படியே வச்சுட்டு வந்து அந்த மார்க்கிங்லேயே வந்து தையல் போட்டு எடுத்துக்க வேண்டியது தான். இந்த தையல் வந்து எவ்வளோ நீளம் போடணும்னா அந்த ஆம்கோல்லேருந்து ஒரு 15 இன்ச்சு ஏற்கனவே மார்க் பண்ணோம். அந்த மார்க்கிங் வரைக்கும் வந்தால் போதும். அதோடையே ஸ்டாப் பண்ணிடணும். கீழே வரைக்கும் போகக்கூடாது. அதிலே வந்து நம்ம அடுத்தடுத்து ஒரு 3 தையல் போட்டு எடுத்துக்கலாம். 2 சைடுமே இதே போல் பண்ணிடணும். பண்ணிவிட்டு அப்புறமா வந்து கீழே இருந்து வந்து 2 மடிப்பு மடித்து வந்து அந்த ஓப்பன் சைடு வந்து எவ்வளோ நீட்டாக கொண்டு வரணுமோ அது மாதிரி நல்லா நீட்டாக வந்து 2 மடிப்பு மடித்து வந்து கொண்டு வரணும். அந்த தையல் போட்ட அளவுக்கு வந்துட்டு அப்படியே ஷேப்பில் திருப்பிக்கிட்டு அப்படியே 2 மடிப்பு மடிச்சுக்கிட்டு திருப்பி வரணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஓப்பன் சைடு வந்து நல்லா நீட்டாக நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வந்து நல்லா நீட்டாக போட்டுக்கிறணும். 2 தையல் இந்த ஓரத்தில் வந்து இன்னொரு தையல் போட்டுக்கிறணும். கரெக்டாக அந்த ஓப்பன் சைடில் இந்த ஷேப் வந்து நல்லா நீட்டாக வரணும். கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணால் நல்லா நீட்டாக வந்துடும். இப்போ முதல்ல கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், அப்புறம் போக போக நல்லா நீட்டாக வந்துடும். இந்த சைடும் அதே போல் வந்து நம்ம தச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம டாப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாட் அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம டாப் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நாட் மட்டும் அட்டாச் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.